நாம் எல்லாரும் நாம் வேறு வகையா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போலித்தனமாக பொருளை நோக்கியபடியான இப்ப திருக்குறள் இருக்கிறது என்றால் திருக்குறள்ல 1330 குறள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு அறிவுரைகள் அதில் இருக்கின்றன. இதுல பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, காசு வேணும். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அதையே பிடித்துக் கொண்டிருக்கான். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எங்கதனில் கூறியதில் என்றுனா பொருளை செய்ய வேண்டும். இதற்காகவே அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், இதற்காகவே இயங்குகிறான், இதற்காகவே தான் வாழ்கிறான். அந்த நிலை அது இல்லாமல் அது 1000 பல்லாயிரம் செய்திகள் அதுக்கு பின்னால் இருக்கிறதை நாம் தவற விடுகிறோம். புல் என்றா தழுவுதல் சேர்தல்னு பொருள். புல்ல என்றா சேரன்னு பொருள். புல்லால் புலத்தக்கணல் என்று திருக்குறள் வரும். புல்லுதல் என்பது தழுவுதல். அவள் தழுவ மாட்டாள் இப்படிப்பட்ட ஆளை என்கிறதாக குறள் வருகிறது. புல்லால் தழுவ மாட்டாள், சேர மாட்டாள். புல்ல என்கிறது ஒரு ஓம உருவு. ஓமை என்கிறது ஒப்பிட்டு சொல்லுகிற ஒரு உருவு. போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்பை இயைப ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்து உருவேன். ஓம உருவுகள் இவை. இந்த புல்ல என்கிறது தான் பொல்லனானது. பொல்லை என்கிறது தொல்காப்பியன் சொல்கிறார். பொல்ல என்கிறது பொல் என்கிறது தான் போல் என்று ஆனது. போல என்ற அதை போல அதை போன்ற என்ற பொருளுடையது. இந்த சொல்லின் என்றுதான் போலி என்று ஒரு சொல் வந்தது. ஒப்பில் போலியும் அப்பொருட்டாகும் என்று தொல்காப்பியன் சொல்கிறான். போலி என்றா போன்று இருப்பது. ஆனா உண்மை அப்படி இல்லை. நம்மிடம் இந்த உண்மை இருக்கிறது, இது தொடர்பாக இருக்கிறதுலே. நம்முடைய மரபு ஒரு பண்பட்ட மரபு. நம்முடைய மக்கள் நாகரிக மரபினர். இதெல்லாம் 3000 4000 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த மண் முழுக்கவும் பண்பட்ட மண். எல்லாரும் இப்போ இயல்பான ஒன்று சொன்னால் ஆய் என்கிறது தாய். குழந்தை முதல்ல பார்க்கிற பொழுது தாயை ஐ தான் சொன்னது. அவள் தான் அப்பாவை காட்டினாள். இவன் தான் நீ பிறக்கிறதுக்கு இவன் தான் காரணம் என்கிற பொருளே இவனும் ஐ தான் அப்படின்னு சொன்னான். அப்பாவையும் இந்த குழந்தை ஐ தான் சொன்னது. எனவே ஐ என்கிறது தான் ஆயின்னு தந்தையை குறிக்கப்பட்டான். எனவே பாரி ஓரி பேகன் ஆய் என்று பெயர் வைத்ததெல்லாம் தந்தை என்கிற பொருள். அந்த ஐ தான் ஐயர் என்ற ஐயன் என்ற அப்பன், ஐயன் என்ற மேலோன் மேம்பட்டோன். இந்த ஐயா என்கிற இந்த வழக்கம் ஐயா 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 என்கிற இந்த பண்பாட்டு மண்ணில் இது மேலையாரி எடுத்து போகிற பொழுது நம்ம சொற்களை எல்லாம் அவர்கள் எடுக்கிற பொழுது அந்த எஸ் என்கிற ஒலிப்பு. அதனால்தான் ஆங்கில அகராதியை பார்த்தால் எஸ் என்கிற பகுதி மிகுதியாக இருக்கும், பரவலாக இருக்கும். அமம் என்கிறது சமம் என்றாகிறது போல, அந்தி என்கிறது சந்தி என்றாகிறது போல, அமர் என்கிறது சமர் என்றாகிறது போல இந்த எஸ் சேர்த்து மல்லிகை இருக்கிற பூக்களிலேயே மனமுடையது இந்த மல்லிகை. எனவே ஸ்மெல் நமக்கு புரியாது. பொட்டு என்ற புள்ளி, ஸ்பாட் என்றால் புரியாது. மெது என்ற மென்மையானது, ஸ்மூத் என்ன நமக்கு புரியாது. பழுக்குது என்ற அந்த ப்ரொனவுன்ஸ் என்கிறதுக்காக இருக்கிற தமிழ் சொல் ஸ்பெல் நமக்கு புரியாது. இதெல்லாம் அங்கு அந்த மொழி எடுத்துக்கொண்ட செய்திகள்ல இருக்குது. இந்த வகையில் ஐயா என்கிற வடிவம் ஐயர் என்கிறது சையோர் ஆனது. ஆங்கிலோ சாக்சனியத்தில் SIOR ஒரு மேம்பட்ட ஒரு மாந்தனை, மதிப்புக்குரிய மாந்தனை சார்ன்னு சொல்லுகிறது, சையோர் என்கிறது. அதனாலதான் ஆங்கிலேயர் இங்க வந்து இந்த அடிமைகளுக்கு பட்டம் கொடுக்கிற பொழுது சர் பட்டம் கொடுத்தார். சார்ன்னு சொல்லுகிறோம். ஐயா என்கிற சொல் தூக்கி போட்ட ஒரு விளைவு அது. ஐ தாய், ஆய் தாய். இது பண்பாட்டு மண். எந்த பெண்ணை பார்த்தாலும் இந்த உயிர்கள், இங்க இருக்கிற உயிர்கள் ஆயி ஆயின்னு கூப்பிட்டு கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி. எனவே உண்மையான தாய் சொல்லுகிறதுக்காக ஆய் தாய்ன்னு சொல்ல வேண்டி வந்தது. எல்லாரையும் தாயி தாயி தாயின்னு மறுபடியும் சொல்லுகிற பொழுது பெற்றெடுத்த உண்மையான தாய் யாரோ அவளை குறிப்பிடுவதற்கு தாய் என்கிறதுக்கு நற்றாய்ன்னு சொல்ல வேண்டியது. நல் என்றால் உண்மையான.